பிசினஸ்லயோ அல்லது ஒரு ஆண்டர்பிரினர் ஜர்னிலயோ நம்மள கடைசி வரல ரொம்ப ஹை லெவல்ல நம்மள வச்சுக்க போறது எதுன்னு தெரியுங்களா? டேய் நீங்க எங்க போறீங்க? ஆணி போடுங்க. ஆணியே புடுங்க வேணாம். வாங்கடா. எத்திக்கல் பிராக்டிசஸ் அப்படின்னா நேர்மையா ஒரு விஷயத்தை பண்றது. ஆஹா ஆஹா ஆஹா. நீங்க எப்ப நேர்மையா ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ உங்களுக்கு அதனால பல நன்மை உண்டு. பர்சனல் லைஃப்ல கண்டிப்பா உண்டு. அதை தாண்டி பிசினஸ்ல நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களை அழிக்க யாராலையும் முடியாது. பிசினஸ் அப்படின்றது ஒரு தனி மனுஷனோட விஷயம் இல்லைங்க. அதுல நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. நீங்க இருக்கீங்க, உங்களோட இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, உங்களோட கஸ்டமர்ஸ் இருக்காங்க, உங்க வெண்டார்ஸ் இருக்காங்க, உங்க எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பிசினஸ். இந்த இடத்துல நீங்க எவ்வளவுக்கு எத்திக்கலாகவும் எவ்வளவுக்கு நேர்மையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மேல ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஒன்ஸ் ட்ரஸ்ட் பில்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அசைக்க யாராலையும் முடியாது. எத்திக்கல் பிராக்டிசஸ்னால உங்க கம்பெனியோட ரெப்புடேஷன், உங்க பிசினஸோட ரெப்புடேஷன் பல மடங்கு உயரும். அது ரொம்ப முக்கியங்க. நீங்க இந்த மாதிரி தொடர்ந்து எத்திக்கலா பிராக்டிஸ் பண்றதுனால லாங் டர்ம் ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப 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 அதிகம். நீங்க எத்திக்கலா பிசினஸ் பண்றீங்க அப்படின்றது கஸ்டமர் உணர்ந்துட்டாங்க அப்படின்னாக்கா கஸ்டமர் கண்டிப்பா உங்களுக்கு லாயலா இருப்பாங்க. அதன் மூலமா உங்க பிசினஸ் பெருகும். எப்பயுமே ஷார்ட் கட்ஸை தேடாதீங்க. கம்ப்ளைன்ஸை கரெக்டா பண்ணுங்க. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணலாம்னு நினைச்சு பின்னாடி ஒரு பெரிய செலவுல கொண்டு போய் விட்டுரும். நீங்க எவ்வளவு எத்திக்கலா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு உங்களால ஃபியூச்சர்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்களே வேணானாலும் உங்க மேல பணம் கொடுக்கறதுக்கோ இல்ல உங்களுக்காக உதவி செய்யறதுக்கோ பல பேர் காத்திருப்பாங்க. எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். நீங்க எத்திக்கலா இருக்கிறதுனால உங்களால பல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் விஷயங்களையும் ரிஸ்க் மிட்டிகேஷனையும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஃப்ராட் நடக்குதுன்னு உங்களுக்கு முன்னக்கூட்டியே தெரியும். நீங்க அதை சுலபமா ஹேண்டில் பண்ணிடலாம். உங்க பிராண்ட் வேல்யூ பல மடங்கு உயர்ந்துடும். அதனால கண்டிப்பா உங்களுக்கு லாபம் எப்பயுமே உண்டு. எவ்வளவு எத்திக்கலா இருக்கீங்களோ அவ்வளவு லீகல் காம்ப்ளிகேஷன்ஸை குறைச்சிக்கலாங்க. இன்ஃபேக்ட் அது ஒரு பெரிய செலவு கம்மி. குறிப்பிட்ட நேரம் நீங்க எத்திக்கலான பிசினஸ் பண்றீங்க அப்படின்றது இண்டஸ்ட்ரியில பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா இண்டஸ்ட்ரியில உங்க நிலை ரொம்ப உயர்ந்துருங்க. அதனால உங்களுக்கு பன்மடங்கு லாபம் உண்டு. எல்லா விஷயத்திலுமே இண்டஸ்ட்ரியில நீங்க ஒரு மிகப்பெரிய லீடரா உங்களை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எண்ட் ஆஃப் த டே எத்திக்கல் பிராக்டிஸ்ன்றது ஒரு சஸ்டைனபிள் பிசினஸ் மாடலுங்க. இது போல பிசினஸ் வீடியோஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.